கேட்டனோட மர்டர் கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சியாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டான சேட்டனும் எப்படி இவங்களை வந்து கொலை பண்ணாங்க, பார்ட் 2லயும் எப்படி வந்து கொலை பண்ணாங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணாங்க, எப்படி ஃபேமிலி கிட்ட போய் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வரைக்கும் வந்த கரண்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல வரப்போகுது. வெல்கம் டு உஷா தி டார்க். நான் சொன்ன மாதிரி சேட்டனும் சியா கோயாலும் இவ்வளவு நாள் ஒரு லவ்வர்ஸ் தான், ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மை இல்ல. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது கேட்டனுக்கும் சியாக்கும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பிப்ரவரியில வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே, அதாவது கேட்டன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சேட்டன் கூட இவ கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டா. பின்ன ஏன் தான் கேட்டனை கொலை பண்ணா? இது வந்து டைரக்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஒண்ணு சேட்டனை வந்து எனக்கு பிடிக்கும், இல்லனா எனக்கு கேட்டன் கூட உள்ள கல்யாணத்தை நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். அதெல்லாம் தாண்டிட்டு அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி, எனக்கு வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்லி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா கேட்டனை கொலை பண்ணி நான் வந்து சேட்டன் கூட சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போக போக 2 பேருமே மாத்தி மாத்தி இவங்க மேல குறை சொல்றது, இவங்க அவங்க மேல குறை சொல்றது அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோனம் ராஜாவோட ஹனிமூன் மர்டர் கேஸ் வந்து நான் போட்டேன். அதுல வந்து இவங்க ஹனிமூன் போய் கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சோனமும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்த்து ஹனிமூன் டைம்ல ராஜா வந்து கொலை பண்ணிருப்பாங்க. சோனம் கிட்ட ஆஃப்டர் அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, உமன்ஸுக்கு வந்து ஜெயில எப்படி எல்லாம் ஃப்ரீடம், அதே மாதிரி எல்லா ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கா. அது மாத்திரம் இல்லாம சோனம் பண்ண அதே தப்ப சியாவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் செஞ்சிருக்கா சியா வந்து சேட்டன் கூட. ஆனா இதெல்லாம் மீறியும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு போலீஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, சேட்டனுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி சியா வந்து 1 கோடி கிட்ட அந்த அளவுக்கு கேட்டன் கிட்ட இருந்து பைசா வாங்கியிருக்கா. அதுல இருந்து 2-3 லட்சம் வந்து சேட்டனுக்கும் கொடுத்திருக்கா. அவர் தான் சேட்டன். சோ இந்த பைசா கேட்டன் கிட்ட இருந்து வாங்கி சேட்டன் கிட்டே கொடுத்திருக்கா. இது எல்லாமே அவங்க பிளான்னா வந்து கொஞ்சம் ரிச்சான பையன். சோ அவங்க கிட்ட இருந்து பைசாவெல்லாம் வாங்கி சேட்டன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பைசாவெல்லாம் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் வந்து நடிச்சிருக்கா. சொன்ன மாதிரியே சோனமோட ஹிடன் போன் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த போன்ல உள்ள டிலீட்டட் மெசேஜ், சாட்ஸ் எல்லாம் மெசேஜ் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஸ்னாப் சாட்ல உள்ள ஒரு மெசேஜ் பார்த்தாங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்னாப் சாட்ல இவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, இருந்தாலும் உன்னோட ஆதார் காப்பியோட ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் அனுப்பிவிடு, நடக்காத கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் இருக்கு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது சேட்டன் கூட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்ல வந்து இவ கல்யாணம் ஆகி முடிச்சதை அப்டேட் பண்ணிருக்கா. இப்பெல்லாம் போஸ்டும் போட்டிருக்கா. சோ மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டும் இவங்க வந்து வெளியே எதுவும் சொல்லல, கேட்டன் ஃபேமிலிக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி இந்த சேட்டனுக்கும் சியாக்கும் பிப்ரவரி மந்தே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்காக சியாவோட காலேஜ்ல படிக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்னஸ் சைனும் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சும் கேட்டன் கூட கல்யாணம் ஆக போறது, அதாவது 4 மாசம் அதுக்கப்புறம் இருந்திருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் இருந்திருக்கு. இந்த 4 மாசத்துல கேட்டன் கிட்ட முன்னாடி இது இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இந்த ஒரு டிசாஸ்டர் வராமே நம்ம தடுத்திருக்கலாம். பிளான கரெக்டா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேட்டனும் சியாவும் இந்த கிரைம் ப்ராட்காஸ்ட், மூவிஸ், இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், கிரைம்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஸ்டடி பண்ணிருக்காங்க. எப்படி மாட்டாம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சியாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவ வந்து மிடில் ஃபிங்கர் காணிச்சது, அதாவது மீடியா கிட்ட ஒரு தடவை மிடில் ஃபிங்கர் காணிச்சிருப்பா. இந்த மிடில் ஃபிங்கரை காணிச்சதை பத்தி அவங்க அப்பா, சியாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ஓர்ல கை அடிபட்டுருச்சு, அதனால அவ அப்படி வச்சிருப்பா, அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து காப்பாத்துற மாதிரியே பேசுறாங்க. அதே மாதிரி சியாவோட அம்மாவும் அவளை வந்து அவ மேல தப்பே இல்லை, இது எப்படியோ தெரியாம நடந்திருக்கு, இதெல்லாம் அவ பண்ணிருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சியாவோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. கேட்டனுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்க தாத்தா, கேட்டனோட தாத்தா, அதாவது விஷால் அகர்வாலோட அப்பா வந்து இறந்து போயிருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல. சோ ஒரே நேரத்துல ஒரே வாரத்துக்குள்ள இவங்க அப்பாவும் தன்னோட பிள்ளைய இறந்ததுல வந்து அவங்க விஷால் அகர்வால் வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே சியாவோட ஃபேமிலி மேல கோபம் இருந்தாலும்
சியாவோட ஃபேமிலில இருந்து வர தரப்பு என்னன்னா சியா வந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தான் இருக்கு. சோ ஒரு பேட் பேரண்டிங்னாலதான் இது வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. மீடியா முன்னாடி அவ மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போனது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு 20 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தைரியம் எப்படி வந்துச்சு? அது மாத்திரம் இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவோட லாவெல்லாம் அவளை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவ நம்புறா. சோ இந்த மெயினா இந்த கேட்டன் அவ கொலை பண்றதுக்கு இந்த வயசுலயே சேட்டன் கூட பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது, இவ்வளோ பெரிய பிளானிங் எல்லாமே நடந்தது எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேரண்ட் வந்து இப்பவும் அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறமும் கேட்டன் இறந்து போனதுக்கு அப்புறமும் சியாவை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்லயே அவளை சரியா வளர்த்திருந்தா இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்காம இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த பிரைவேட் அக்கவுண்ட்ல சியாவோடையும் சேட்டனோடையும் வெட்டிங் போஸ்ட் இருந்துச்சு. அதை பார்த்து அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இந்த கேட்டனுக்கு இல்ல கேட்டனோட ஃபேமிலி யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இல்லனா விட்னஸ் சைன் போட்ட அந்த 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.